வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்ன, ஆம்பூர் மட்டன் பிரியாணி. இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒன்று காரம் உங்களுக்கு கரெக்டாக தெரிய மாட்டுது, இன்னொன்று தண்ணியோட அளவு கரெக்டாக தெரிய மாட்டுது சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி இந்த சீரக சம்பா அரிசியை வச்சு எப்படி ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக பண்ணுற ப்ரிப்பரேஷன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணி அரைச்சி இந்த ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணியிருப்பேன். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெளிவாக விஷயத்தை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, சீரக சம்பா ரைஸ் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 5லேருந்து 8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கையளவு, கொத்தமல்லி 1 கையளவு, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, ஆயில் 150 ml, நெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஃபார் கறி 20 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஆம்பூர் மட்டன் பிரியாணிவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், சொல்ல வேண்டியதே இல்லை. எப்படா நம்ம வீட்டில் செய்வாங்கன்னு சொல்லி ஆசையோடு இருப்பீங்கல்ல. அதனால் இன்றைக்கி இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி கரெக்டான ரேஷியோவில் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லி தரப்போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று மிர்ச்சிக்காய் சாலான், இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி, நாளைக்கு அல்வா போட்டிருக்கேன். இப்போது இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இந்த 4த்தையும் போட்டிருக்கேன். கரெக்டாக 15லேருந்து 20 கிராம் அப்படியே எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போது பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்ட பிறகு கொஞ்சம் நெய், நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக நெய்யும் எண்ணெயும் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்போ தாளிப்பாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க, அதாவது ஸ்லைஸ் பண்ணி போடணும். பச்சை மிளகாய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வதக்குறோம். பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன், அதனால் வதங்க காரம் உங்களுக்கு இறங்கும். நீங்கள் கட் பண்ணி போட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரேஷியோ எப்படி கிட்டனா, இஞ்சும் பூண்டும் ஒரே அளவு தான். ஸோ நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தோடு போட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை போடுறோம். மட்டன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொழுப்பு, அதாவது 1/2 கிலோ மட்டன் வாங்குறீங்கன்னா ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொழுப்போடு போடுங்க. மட்டன் ஆல்ரெடி வரும். நிறைய பேர் கொழுப்புனாவே பிடிக்காது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிரியாணிக்கு கொழுப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், அந்த மாய்ஸ்டர் வரும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், தவறில்லை. இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு. இந்த பவுடர் என்னென்னு கேட்குறீங்களா, இதுதான் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பிரியாணிக்கு நிறைய விதமாக பண்ணலாம், ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மட்டன் மசாலாலாம் கொஞ்சம் லைட்டாக 1 நிமிஷம் வதக்குங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த தயிரை போட்டிருக்கோம். தயிரை போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு தண்ணி ஊற்றி நல்லா மட்டன் வேகப்பட்டுதான். இப்போது இந்த இடத்துல தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறதுன்னா, கரெக்டாக 800 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி பண்ணும்போது தண்ணி கரெக்டாக வைக்க முடியாமல் ப்ராப்பராக பிரியாணி வராது, ரைஸ் உதிரி வராது, பர்டிகுலராக சீரக சம்பா. அதனால் 800 ml தண்ணி போட்டு மூடி போட்டு கரெக்டாக வச்சுருக்கேன். அதே டைமில் பாருங்கள், அந்த ஜோல், அதாவது அந்த கறி தின்னாக இருக்கணும். இதுக்கு பிறகு சீரக சம்பா அரிசியை ஊற வைக்க போகிறோம். இந்த சீரக சம்பா அரிசி எந்த டைமில் ஊற வைக்கணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் அரிசி அந்த கிரேவியில் போடுறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா மட்டும் போதும். அடுத்தது இந்த மட்டன் நல்லா வந்திருக்கு. அதே டைமில் இந்த கறி பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம திருப்பி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மட்டன் பார்த்திங்கன்னா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு.
கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி கரெக்டாக வச்சு பாயில் பண்ணால் மட்டும்தான், அதாவது அந்த கிரேவி மசாலாவோட குக் பண்ணால் மட்டும்தான் சாஃப்டாக வந்திருக்கும். இப்போது மட்டன் வெந்த பிறகு திருப்பியும் 600 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 600 ml ஃபஸ்ட்டு 800 ml, செகண்ட் டைம் மட்டன் வெந்த பிறகு 600 ml தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி போட்ட பிறகு ஊற வச்ச இந்த சீரக சம்பா அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக இந்த சீரக சம்பா அரிசி போட்ட பிறகு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இந்த தண்ணி இந்த அரிசியும் கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் தம் போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, அந்த குக் பண்ண அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை ஆகணும். இந்த இடத்துல கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, நெய் போட்டு கரெக்டாக மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் தம் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பு ஆனில் இருக்கட்டும். மீதி 15 மினிட்ஸ் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம்மில் இருக்கட்டும். ஓப்பன் பண்ண வேண்டாம். வேணா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஸ்டைலில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னங்க, இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், கரெக்டான வழியில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.